பாண்டிச்சேரியில் நடைபெற்ற பொதுக்குழுவில் பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் இனிமேல் திமுக ஆட்சி ஒரு நாள் கூட நீடிக்கக்கூடாது என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். உங்கள் கருத்து என்ன? ஐயா சொன்னபடி 3 வருஷமாக இந்த 10.5 விழுக்காடு தராத காரணத்தினால திமுக ஆட்சி இனிமேட்டு வரவும் கூடாது, இனிமேட்டு நீடிக்கக்கூடாது. கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது ஐயா டாக்டர் ஐயா என்ன சாதனை பண்ணாருங்கிறது அவங்க அப்பாவுக்கும் தெரியும். இது மீண்டும் வளரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உடனே 10.5 விழுக்காடு கொடுக்கப்படி கேட்குறோம். இல்லைன்னா இது பெரிய அளவுக்கு சந்திக்கப்படும். 24ஆம் தேதி நடந்தது வெறும் சாம்பிள் தான். மீண்டும் தொடரணும்னா 10.5 விழுக்காடு கொடுக்கப்படி கேட்குறோம். இன்னைக்கு பாண்டிச்சேரியில் நடந்த பொதுக்குழுவில் பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா இனிமேல் ஒரு நாள் கூட திமுக ஆட்சி நீடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இது சம்மந்தம் உங்கள் கருத்து என்ன? எங்களுக்கு உண்டான இடஒதுக்கீடு கிடைக்கவே இல்லை. 87லேருந்து போராடுறாரு ஐயா, இன்னும் போராடுறாரு. எங்களுக்கு உண்டான உரிமை கிடைக்கல. இதுக்கு மேலே திமுக ஆட்சி இருந்தால் என்ன, நாசமாக போனால் என்ன? எங்களுடைய உரிமை கேட்க போனால் திமுகவுக்கு கசக்குது. ஓட்டு உரிமைக்கு மட்டும் எங்கள்கிட்ட கேட்குறாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு நாங்கள் வேணும்னா ஆகாது. திமுக ஆட்சி எங்களுக்கு வேண்டாம், ஒழியட்டும். இன்றைக்கி இந்த பாண்டிச்சேரி நடந்த பொதுக்குழுவில் அடுத்து வர எலெக்ஷனில் திமுக ஆட்சிக்கே வரக்கூடாதுன்னு ஐயா சொல்லியிருக்காங்க. கடந்த தேர்தலில் இது வந்துடக்கூடாது. மக்களோட ஒரு தவறான முடிவால் வந்துருச்சு. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தாலும் என்னன்னா மிகப்பெரிய அளவில் கஞ்சா தான் தமிழ்நாடு ஃபுல்லாக கஞ்சா மாநிலம் மாதிரி சின்ன அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போதை கலாச்சாரம் முற்றிலுமாக வந்துட்டாங்க. இளைய தலைமுறை முற்றிலுமாகவே மதுவுக்கு போதைகளுக்கு அடிமையாகி மிகப்பெரிய சீரழிவு நோக்கி தான் தமிழ்நாடு போயிட்டுருக்கு. இது முற்றிலும் மாறணும்னா திமுக நம்ம வர சட்டமன்றத்தில் ஐயா சொன்ன மாதிரி சட்டமன்ற நேரத்தில் ஒழிச்சே கட்டி ஆகணும். மாற்று ஆட்சி சின்ன தலையில் அமைஞ்சே ஆகணும். அப்போ தான் அந்த தமிழ்நாடு போதை கலாச்சாரத்துலேருந்து விடுவித்து ஒரு பசுமையில இருந்த ஒரு இதாக வரும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. அதேமாரி இப்போ அந்த தமிழ் சங்கத்தில் ஒரு பெரும்பான்மை கூடிய வன்னியர் குழுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போதிய இடஒதுக்கீடு நம்ம தமிழக அரசில் அதிகாரி மட்டும் தான் ஒரு தமிழக அரசு பதவிகளில் போதிய இடஒதுக்கீடுன்னு கிடைக்கப்பெறல. அதை கண்டிப்பாக அந்த 10.5 இந்த அரசாங்கம் கொடுத்தாகணும். கொடுக்காத பட்சத்தில் இந்த ஆட்சி ஒழிச்சு கட்டிட்டு புதிய ஆட்சி ஒழிக்கிறது தான் வன்னியரோட விடிவு காலத்திற்கு ஒரு நல்ல விடிவாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். பொதுக்குழுவில் இனிமேல் திமுக ஆட்சி ஒரு நாள் கூட நீடிக்கக்கூடாதுன்னு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா பிரகடனப்படுத்தியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் ஒன்றும் தவறாக சொல்லவே இல்லைங்க. கடந்த காலம் எப்படி இருந்துச்சு, என்னென்ன திட்டம் இருந்துச்சு, முன்ன இருந்த திட்டம்லாம் எல்லா திட்டத்தையும் இந்த திமுக அரசு காலி பண்ணிடுச்சு. இப்போ தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, இது சைக்கிள் கொடுத்தாங்க, அதேமாரி இப்போ பெண்களுக்கு ஸ்கூட்டர் கொடுத்தாங்க, நிறைய லேப்டாப் கொடுத்தாங்க. எல்லா திட்டத்தையும் இந்த அரசாங்கம் குழி தோண்டி போச்சிடுச்சு. ஐயா சொல்கிறது அதே மாதிரி இப்போ வெள்ள நிவாரணம் கொடுத்ததும் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 1000 அறிவித்தாங்க. ஆனால் முழுசாக கொடுக்கவே இல்லை. விழுப்புரம் மாவட்டம் எடுத்துக்கங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த பகுதி கொடுத்தாங்க, அந்த பக்கம் செஞ்சு மலையனூர் கொடுக்கல, மயிலம் கொடுக்கல, எந்த ஏரியாவும் கொடுக்கல. இந்த ஆட்சி இருந்தால் என்ன, போனால் என்ன, அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இந்த மாதிரி மக்கள் பூரா தெளிவாக இருக்காங்க. இதோட இந்த திமுக அரசாங்கம் க்ளோஸ். களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கேட்டு இந்த திமுக அரசு கொடுக்காது, கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அவங்க. அதனால் கண்டிப்பாக இந்த திமுக அரசாங்கம் இருக்கக்கூடாது ஒன்று. அதே போல் இந்த திமுக ஆட்சியில் கஞ்சாவும் மதுவும் தான் பெருக்கெடுத்து ஓடுது. அதனால் இந்த 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கும் வரை திமுக அரசு இருக்கக்கூடாது. காலி பண்ணுவோம். தமிழ்நாடு அரசு வன்னியர்களை வாழ விட போகிறதில்ல. 10.5% மறைச்சி இதனால் ஏகப்பட்ட பித்தலாட்டத்தை பண்ணி தமிழ்நாட்டு மக்களை இனிமேல் யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதான் கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, திருட்டு இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. உடனடியாக அந்த ஆட்சி வீட்டுக்கு அகற்ற வேண்டும் என்று இதில் கேட்டுக்கிறேன். நான் பல்கலைக்கழகத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கற்பழிப்பு, கொள்ளை நடந்துகிட்டு இருக்குது. இதனால் கேட்குறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு எந்த ஒரு யோக்கியதும் இல்லை. அது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. அது என்னத்துக்கு இந்த அரசு இருக்கணும்? அதை உடனடியாக வீட்டுக்கு அகற்ற வேண்டும். ஒரு ஐயா சொல்லிட்டாருங்க, 10.5% உள்ஒதுக்கீடு வன்னியருக்கு கொடுக்கல அப்படின்னாக்கா இந்த திமுக ஆட்சி சுத்தமாக வேரோட துடைச்சி எழியப்படும். இந்த ஆட்சியில் மது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டியிலே பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால் இந்த ஆட்சி சுத்தமாக அறவே இருக்கக்கூடாது. அது மாதிரி வெள்ள நிவாரணம் பார்த்திங்கன்னா விவசாயிங்களுக்கு கட்சிக்காரங்களை பார்த்து போட சொல்லி அமைச்சரும் மந்திரியும் எம்எல்ஏக்களும் ப்ரெஷர் கொடுக்குறது அதிகாரிங்க விவசாய சங்கத்துக்கு தெரிவிக்கிறாங்க. இது சுத்தமாக இருக்கக்கூடாது. இந்த ஆட்சி சுத்தமாக தொடர்ச்சி செய்யப்பட வேண்டும்.